ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வாழ்வில் எப்போது நல்லது நடக்கும்? என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் எப்போது நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கும் என் அன்பு குழந்தையே, உனக்கான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தியோடுதான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். நான் சொன்ன இந்த தேதிக்கு முன்பாகவே நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை ஆட்கொள்ள போகிறது. எல்லா நல்ல விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நிச்சயமாய் நடந்து முடியும் என் செல்லமே. இப்போது விதியோடு போராடிக்கொண்டு கர்ம வினைகளால் நீ கஷ்டப்படுகிறாய் என்பதை அறிந்ததால் தான் உன் மனதை சமாதானம் செய்யும் விதமாக உன்னை உறுத்தி கொண்டிருக்கும் கவலைகளை விரட்டியடிக்க நான் வந்து விட்டேன். நீ நினைத்த காரியம் இப்போது நல்லபடியாய் நடக்கும். உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டு நீயும் வளமோடு நலமோடு வாழ்வதற்கான நேரம் வரப்போகிறது என் செல்லமே. எப்போது மனதில் கலக்கத்தையே உலக்கமாய் வைத்துக் கொள்ளாமல் தெளிவான சிந்தனை கொள்வதை வழக்கமாய் வைத்துக்கொள். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் கொஞ்சம் நெளிவு சுழிவோடு அனுசரித்து போக கற்றுக்கொள் என் செல்லமே. கொஞ்சம் வளைந்து நெளிந்து கொடுப்பதால் நீ ஒன்றும் தவறாய் வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டாய். எந்த மனிதர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல எப்படி பேசி அனுசரித்து போக வேண்டும் என எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள். மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசுவதும் நெஞ்சில் நினைத்ததையெல்லாம் அப்படியே செய்வதையும் உன் வழக்கமாக வைத்து கொண்டால் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னைத்தான் தவறாய் குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நீ நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டுமானால் நெளிவு சுழிவோடு தெளிவோடு உன் வேலைகளையும் செயல்களையும் செய்யப்பார். நல்லது நடக்க வேண்டுமே என மனம் துவண்டு போகாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாய் நீ செய்து முடித்தாலே நீ நினைத்தது உன் மனம் போலவே நடந்து முடியும் என் செல்லமே. அதாவது இதை செய்தால் அது நடக்கும், அதை செய்தால் இது நடக்கும் என பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்து வர சொல்கிறேன். நீ எதிர்பார்த்த திருப்தி நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த மனநிறைவு உன் வாழ்விலும் மனதிலும் உண்டாகும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன். நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் என் அருளால் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையின் நீ பெற்ற துயரத்தால் நீ அடைந்த வேதனைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் கசப்பான மாத்திரைக்கு முலாம் பூசுவது போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது சில கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேனே தவிர விரைவில் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும். பொறுமையாக இருந்தால் என்ன ஆகும், அவசரப்பட்டால் என்ன ஆகும் என பல விஷயங்களை இப்போது உன் வாழ்வில் நீ பார்த்து விட்டாய்தானே. நீ பொறுமையாக இருந்தால் என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் சந்தோஷமாய் பெற்று முகமலர்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் நீ அவசரப்பட்டால் உனக்கானதை நான் உடனே செய்து கொடுத்து விட வேண்டும் என நினைத்தால் அவசரமாக தப்பும் தவறுமாக உன் வாழ்க்கை அமைந்துவிடும் அல்லவா. எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஆளாக தைரியமும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஆளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆசைப்படுகிறேன். உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் கண் முன்னாலே உன்னை தலைத்த ஆலமரம் போல தூக்கி நிறுத்த வேண்டும் என நான் நினைக்கிறேன். கலங்காதே. நீ மனமுடைந்து போன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நல்லபடியாய் நடந்து முடியும். நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போது நீ ஜெயிக்கும்படி உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை எள்ளி நகையாடியவர்கள் கண் முன்னாலேயே உன்னை ஏணி போல உயர்த்துவேன் என் செல்லமே. இனி காலாகாலத்திற்கும் நீ அற்புதமாய் பிரகாசிக்கப் போகிறாய். உன் மனதில் இருந்த கலக்கமும் உன் வாழ்வில் இருந்த கவலைகளும் உன்னை பாடாய்படுத்திய காலமெல்லாம் முடிந்து போகப் போகிறது. நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே இனி உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்ப்பாய். உன் கர்ம வினைகளால் நீ பட்ட கஷ்டமும் கவலைகளும் உன்னை விட்டு முழுவதுமாய் மறையப் போகிறது. என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அத்தனையையும் நான் கடந்து வந்து விடுவேன் என நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும். கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போட தயாராகத்தானே இருக்கிறாய். கலங்காதே. நீ எண்ணியது எண்ணியபடியே நடக்கும்படி நான் உனக்கு துணை நிற்பேன். நம்பிக்கைதானே வாழ்க்கை. உனது நேர்மறை எண்ணங்களுக்கு அதிக சக்தியை கொடுத்த நானே இப்போது நீ நினைத்த காரியங்களையும் முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகரமாய் கைகூடி வரும்படி செய்ய போகிறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுவரை நீ நினைத்தது நடக்காமல் முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செய்து உனக்கான காரியங்களையும் வெற்றிகரமாய் முடித்து நீ முன்னேறுவதற்கான நல்வழியை நான் காட்டப் போகிறேன். ஐயோ, என்ன செய்தாலும் என் வாழ்வில் துன்பங்கள் தீரவில்லையே,
நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் முட்டுக்கட்டையாய் மாறிக்கொண்டே இருக்கிறது என நீ வருத்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் சரி செய்ய நான் வந்துவிட்டேன் அல்லவா? நல்ல காரியங்கள் அனைத்தும் இப்போது நல்லவிதமாய் மாறப்போகிறது. உன் வாழ்க்கைக்கான தொடக்கமாக நானே இருக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நீ எதிர்பாராமலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. புடம் போட்ட தங்கம் போல உன் வாழ்க்கையானது ராஜகோட்டையாய் ஜொலிக்கப் போகிறது என் தங்கமே. நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் என் அருளால் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையும் அற்புதமாய் மாறுவதற்கு நான் துணை நிற்கப் போகிறேன். அனல் காற்று போல உன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிழல் காற்றாய் தென்றலாய் நான் இருப்பேன் என் செல்லமே. நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது. தேவையில்லாமல் கலங்காதே. உன் பிரச்சனைகளை உற்று நோக்கி கவலைப்பட்டு கலங்குவதை நிறுத்திவிட்டு எல்லாம் சரியாகும் என அத்தனை பாரத்தையும் என் மீது போட்டுவிடு. இந்த கலிகால உலகத்தில் கண்ணால் பார்த்து கையால் செய்கிற திறமை இருந்தாலும் கூட சூழ்நிலையானது மாறிப்போய் நிறைய பேர் இருளான வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அப்படித்தானே? உனக்குள் எவ்வளவோ திறமைகளை வைத்திருந்தும் கூட இன்னும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருளாய் துன்பமாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு மரத்திற்கு எப்படி நான் எல்லா இலைகளையும் உதிர்க்கக்கூடிய இலையுதிர் காலத்தை வைத்தேனோ அதே போலதான் உனக்கும் இப்போது கஷ்டங்கள் நிறைந்த கலிகாலமாக இருக்கிறது. கூடிய விரைவில் உனக்கான வசந்த காலத்தை நான் தொடங்கி வைப்பேன். உனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து நிரந்தர சந்தோஷத்தை நிம்மதியை நீ அனுபவிக்கும்படி நான் செய்வேன். உன் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இனி விலக்கி வைத்து ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனமானது தொடரும் கர்ம வினைகளால் துவண்டு போய் இருக்கிறதே நான் அறிவேன். அதனால் தானே நீ கவலைப்படுகிறாய். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஆதி முதல் அந்தம் வரை உனது வாழ்க்கை முழுவதையும் அறிந்த இந்த வராகியம்மா நீ சந்தித்த துன்பங்களையெல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன். உண்மையிலேயே வாழ்க்கையில் துன்பமே சந்திக்காத மனிதர்கள் என இதுவரையிலும் ஒருவர் கூட இந்த உலகில் பிறக்கவில்லை என் செல்லமே. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ பிரச்சனையையோ சமாளித்து கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் என்னை வணங்கக்கூடிய உன் மனதில் இருக்கும் தீராத வேதனையையும் இந்த வராகி அம்மா நான் அறிந்ததால் உனக்கான நல்ல தீர்வை சொல்லி நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நடத்தி கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இனிமேல் நீ கண் கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்காது. நீ என்னை வணங்கி ஏற்றிய தீபத்தின் ஒளியானது இப்போது உன் வாழ்வில் உனக்காக வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையையும் ஜொலிப்பாக பிரகாசமானதாக மாற்றப் போகிறது என் செல்லமே. எவ்வளவோ திறமை இருந்தும் கூட உன் திறமைக்கு சரியான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்காமல் எல்லாரும் உன்னை குறை சொல்லிக் கொண்டும் குற்றம் சுமத்தி கொண்டும் இருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாய் வாழத் தொடங்கப் போகிறாய். எப்படி வாழ்ந்து காட்டப் போகிறாயோ என யோசித்து கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து இப்போது நீ எல்லார் கண் முன்னாலும் ஜொலி ஜொலிப்பாய் மிளிரப் போகிறாய். மண்டியிட்டு வாழாமல் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று வாழப் போகிறாய். இனி நிச்சயம் உன் வாழ்க்கையே சிறப்பாகும்.